வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். நேற்று நான் டாஸ்மாக் வருமானம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். சரிங்களா? ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு தட் இஸ் இன்ஜினியரிங் கம்பெனி. அதில் ஒரு இன்ஜினியர் ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஜாயின் பண்ண உடனே ஒரு வாரத்துக்குள்ளார ஹீ வில் கிவ் யூ பார்ட்டி, எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. ஸோ என்ன ஆகும், அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கிட்டையும் பணம் வசூல் பண்ணுவார். வச்சுங்களேன், 100 ரூபா அப்படின்னு. அந்த 100 ரூபா எல்லாத்தையும் வசூல் பண்ணிவிட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டு வசூல் பண்ணிவிட்டு, ஒரு நாள் சாயங்காலம் ஒரு ½ hour முன்னாடி எல்லாம் கிளம்புவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாஃப்லார ஒருத்தர் தன்னுடைய வீட்டில் அந்த பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணணும். அங்கேயே வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸு எல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த குரூப்பாக இப்போ வச்சுக்கலாம் 10 பேர் போயிட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு கிளம்பி வருவாங்க. சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் அந்த கம்பெனி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் ரிசைன் பண்ணுவார். பண்ணுறப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப்லாம் சேர்ந்து அவருக்கு பார்ட்டி கொடுப்பாங்க, சென்ட் ஆஃப் பார்ட்டி. இப்படி அப்போ என்னாகும், 6 மணிக்கு பார்ட்டி ஸ்டார்ட் ஆகி ஒரு 9 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போவாங்க. அந்த இன்ஜினியரிங் கம்பெனியில் வருவாங்க போவாங்க. இப்படியே ஒரு மாதத்துக்கு மினிமம் 3 people நடக்கும், பார்ட்டி நடக்கும். எல்லோரும் போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒரு பார்ட்டி அப்போ ஒரு பையன், இஸ் அ டாக்ஸ் மேன். அவன் என்ன பண்ணுவான், பார்ட்டி நடக்கும், எல்லாம் பொலிட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும், மேனேஜர்ஸு, ஆஃபீஸர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பையன் காமாக போய் ஒரு ட்ரிங்க்ஸ் மட்டும் வச்சுங்களேன், ஒரு பெப்சி, கோலா மாதிரி எடுத்துக்கிட்டு வெளியில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருப்பான். அப்போ ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு இவனை, ஏன்ப்பா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு. இல்லை, உள்ளார ஆஃபீஸர்லாம் இருக்காங்க அப்படின்னு. என்ன ஆஃபீஸர்? ஆஃபீஸெல்லாம் ஆஃபீஸில் இது பார்ட்டி சொல்லிவிட்டு, நீ எவ்வளோ கொடுத்த பார்ட்டிக்கு? 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்னாரு. நானும் 100 ரூபா தான் கொடுத்தேன். மேனேஜர் ஆல்சோ கேவ் ஒன்லி 100 rupees. ஆஃபீஸை எல்லாம் கொடுத்தது ஒரு 100 ரூபா தான். அவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, மட்டன் சிக்கன் சாப்பிட்றாங்க. நீ மட்டும் 100 ரூபாய் கொடுத்துட்டு டேக்கிங் ஒன்லி a small bottle of cool drinks. கம், எது உன் காசு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. சரிங்களா? அதுலேருந்து அந்த பையன் எப்பப்போ பாட்டு நடக்கிறது அவனும் அந்த பயம் இல்லாமல், அவர் ஆஃபீஸர் பயம் இல்லாமல் கொஞ்சம் சகஜமாக அவனும் சாப்பிடுவான். அது கிடையாது. சரிங்களா? இதுக்கு அப்புறம் என்னாச்சு, இந்த பையன் டாட்ஸ்மேனாக இருந்து மற்ற கொஞ்சம் வேறு கம்பெனிக்கு போகிறான். அந்த கம்பெனியில் இருக்கிறப்போ என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண ஆளுங்க, the average service of that company, அவன் எம்ப்ளாயி ஆஃப் தட் கம்பெனி இஸ் 25 years. அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் 25 இயர்ஸ்க்கு ரிசைன் பண்ணி போகவே மாட்டார். அவ்வளோ அருமையான கம்பெனி அது, அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ். வெளியில் ரிசைன் பண்ணி போகணும்னு தோணவே தோணாது யாருக்குமே. அப்போ எங்கேருந்து பார்ட்டி, எங்கேருந்து ட்ரிங்க்ஸு? அதனால் அந்த கம்பெனியில் அந்த பையன் ஜாயின் பண்ணதுலேருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணது கிடையாது, சான்ஸே கிடையாது. அந்த கம்பெனியில் மாதத்துக்கு 3 தடவை அந்த பார்ட்டி நடந்தப்போ குடிக்காமவே இருந்த அந்த பையன் அப்பப்போ குடிச்சிட்டு இருந்தான். அதுவும் கம்பெனி மாதிரினா அப்புறம் நின்று போச்சு. ஸோ குடிக்கிறதுங்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இட்ஸ் அன் அக்கேஷன், இட்ஸ் அ சான்ஸ், இட்ஸ் என்ஜாய்மெண்ட், இல்லை ப்ரெஷர், அவ்வளோதான். அதுவே தான் லைஃப். காலையில் எழுந்திரிச்சு அது யாராக இருந்தாலும் சரி, அது எலக்ட்ரீஷியனோ ப்ளம்பரோ யாரோ எந்த விதமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் அன்னைக்கு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் முதல்ல சாராயம் குடிச்சிட்டு
மிச்ச பையில் பாக்கெட்டில் பணம் இருந்தால் தான் வீட்டுக்குன்னு இருக்காங்க. நான் வந்து பிளம்பர் லிஸ்ட்லாம் சொன்னாலும் தப்பாக நிற்க வேண்டாம். நானே பார்த்துருக்கேன். உடனே சாயங்காலம் 6 மணி 5 மணி ஆச்சு அப்படின்னா ஒரு பிளம்பரால் ஒரு பைப்பை வச்சு அந்த டேப் போட்ட முடியல, கை நடுங்குது. ஏன் அப்படின்னா 5 மணி ஆச்சுன்னா அவனால் இருக்க முடியல. சார் நான் போகணும், சார் நான் போகணும், சார் நான் போகணும், பணம் கொடுங்க, பணம் கொடுங்க, வேலை முடியல, நாளைக்கு வரேன் சார். அவ்வளோதான். எலக்ட்ரிஷியனும் அப்படி தான் இருக்காங்க, பிளம்பரும் அப்படி தான் இருக்காங்க, மேஸ்திரி அப்புறம் வந்து சித்தாளுங்க கேட்கவே வேண்டாம். வர்றது 11 மணிக்கு ஆடிக்கிட்டே வர்றது. சார் அட்வான்ஸ் கொடுங்க. நான் கொடுத்தாச்சப்பா அட்வான்ஸு. நேற்று மேஸ்திரி வந்து கொடுத்துட்டேன் சார். அவர் வாங்கி போட்டார் சார், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை சார், கொடுங்க சார். 11 மணிக்கு வந்து அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், வரவே மாட்டாங்க. இது வந்து பழக்கங்கிறது வந்து ஒரு தனி மனித தொழில் பாதிக்குது. அப்போ வேலை செய்யாமல் போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போது யார் மேலே கோபம் வரும்? முதல்ல வந்து சம்பாதிச்சு பாக்கெட்டில் பணத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனீங்கன்னா, இந்த கடை வீதியில் வந்து பிள்ளையார் கோவில் இருக்குது, ஜெராக்ஸ் கடை இருக்குது, புஸ்தக கடை இருக்குது, ஃபேன்சி கடை இருக்குது, ஹோட்டல் இருக்குது, ஷூ கடை இருக்குது, செப்பல் கடை இருக்குது, பூக்கடை இருக்குது, என்னென்னமோ கடைகள்லாம் இருக்குது. 60 கடைகள் இருக்குது. கடைசியில் சந்தை தாண்டி உள்ளே போனால் தான் உங்களுக்கு டாஸ்மாகே வருது. ஏன் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க, அதை எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க, ஹோட்டலில் போய் போகிறீங்க, சாப்பிடுங்களேன், ஒரு ரவாதம் சாப்பிடுங்க, ஒரு காப்பி குடிங்க, வெளியில் வாங்க, பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருக்குது, உண்டியில் 5 ரூபா போடுங்க, சாமியை கும்பிடுங்க, அப்புறம் போங்க ஜாமெட்ரி பாக்ஸ் பாப்பா கேட்டது வாங்கிட்டு போங்க, செப்பல் கேட்டால் பையன் வாங்கிட்டு போங்க, ஒய்ஃபுக்கு வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் முடித்த அப்புறம் காசு இருந்தால் மனைவியோட அனுமதியோடு தான் நீங்கள் வந்து சாராய கடைக்கு போகணும். அதுவும் தேவையில்லை. இது ஏன் அப்படி? முதல்ல நான் அங்கே தான் போவேன். அங்கே போய் காசு வெட்டு விட்ட அப்புறம் முடிஞ்சால் கீழே விழுந்தால் பையனோ பொண்ணோ வந்தால் தெளிகிற வரைக்கும் படுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு இருந்தால் இது எப்படிப்பட்ட பலவீனமான ஒரு சமுதாயம். கீழே இருந்து மேலே வரைக்கும் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 5000 கோடி வியாபாரம் ஏன் ஆகாது? அதுதான் முதல்ல கிடையவே கிடையாது. ஒரு கம்பெனியில் வந்து வாய்ப்பு வந்தது, அந்த பையன் வந்து பிடிச்சான். இன்னொரு கம்பெனிலேருந்து வாய்ப்பே கிடையாது. ஆவரேஜ் சர்வீஸ் ஆஃப் தட் கம்பெனி ஆஃப் எம்ப்ளாயி 25 இயர்ஸ் போகவே மாட்டாங்க யாரும். எங்கேருந்து பார்ட்டி வர்றது? அதனால அந்த பழக்கம் அப்படியே போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பழக்கம் தானே. காசு தானே செலவாகுது இல்லையா? எவ்வளோ செலவு இருக்குது வீட்டில். இதையெல்லாம் யார் சொல்கிறது? அவங்கவுங்களுக்காக தெரியணும். இதுதான் லைஃப். அப்படி இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று எப்பயாவது ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க, இல்லாட்டி வந்து சொந்தக்காரங்க வந்தாங்க, இல்லை ஒரு அக்கேஷன், ஒரு ஃபங்க்ஷன், அப்போ வந்து யூ கேன் ஜஸ்ட் டேஸ்ட் இட். சொசைட்டி திங்கின் பேர் எதுக்கு? எப்போ முடியுமோ அப்போ தான். அதுதான் வந்து முக்கியம். காலையில் வந்து எவன் மாட்டினானோ அவங்ககிட்ட வந்து 500க்கு 1000 கறந்து 1000 கறந்து கொண்டு போய் கொடுத்துட்டு கீழே விழுந்து புரண்டாதான் லைஃப்னு இருந்தால் 4 நாளைக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது பார்த்தீங்களா. வீட்டில் போய் இருக்கிறப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள் ஒய்ஃபுக்கெலாம் வந்து ஒரு மரியாதை, அப்பா ஒரு ஒய்ஃபு மரியாதை வேணுமா வேண்டாமா? எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு இருந்தால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இது வந்து செல்ஃப் கண்ட்ரோல். நாம் வந்து எப்போ முடியுமோ அப்போ தான் அதை செய்யணும். அதுவும் தேவையில்லை. ஓகே, ஒய்ஃபோட பர்மிஷன் கேட்டுட்டு அது மூலமாக பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு வரலாம், தப்பு கிடையாது. எப்போவாது ஒரு தடவை. முதல்ல சம்பாத்தியம், வீட்டுக்கு தேவையான செலவுகள் போக காசு, அது சான்ஸ் கிடையாது, எங்கே காசு இருக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப வந்து சம்பாத்தியத்தையே ஃபுல்லாக பண்ணிட்டா வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்து யார் சொல்கிறது? அதெல்லாம் கிடையாது. 5000 கோடி வருமானம் வருதா,
சந்தோஷம். வருமானம் கம்மியாச்சு அப்படின்னா சாராயம் விற்கிற கடைக்காரங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் அண்டர் த்ரெட். தேர் பீங் வார்ன்ட். ஏன் கம்மியாகுது அப்படி கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப மோஸ்ட். இதுக்கு என்ன வழி யாருக்கு தெரியும்? செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம பாக்கெட்டை பார்க்கணும். முதல்ல பாக்கெட்டை மீறித்தான் அந்த செலவு செய்யணும். மிச்சம் இருந்தால் அப்படின்னு வச்சுக்கணும். அதுவும் தேவையில்லைன்னு விட்டுடணும். சரி, ஓகே. இது அவரவர் சொந்த விருப்பம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி இருக்குது அப்படின்னு. ஆஃபீஸ் போகிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க, கீழ்மட்டம் அப்படி தான் இருக்காங்க, ஸ்கில்டு ஒர்க்கர், அன்ஸ்கில்டு லேபரர்ஸ் தான் அப்படி தான் இருக்காங்க. இது மாற வேண்டும். சரிங்களா? இதை ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம்.